ஹரே கிருஷ்ண பக்தர்களே, அறிவின் அரசன் பாகம் 7 அத்தியாயம் 2 சம்சாரத்திற்கு அப்பாற்பட்ட அறிவு, அதன் தொடர்ச்சி. பெறுதல், அளித்தல் இவைகளுக்கு மேலாக பக்தி தொண்டாற்றுகையில் ஒருவன் தனக்குள்ள அந்தரங்கமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஒப்படைக்க வேண்டும். கிருஷ்ணா, நான் இவ்விதமாக கஷ்டப்படுகின்றேன். அலைமோதும் இந்த ஜட மயக்க கடலில் நான் விழுந்து விட்டேன். அன்புடன் என்னை காப்பாய். இந்த ஜட உலகுடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை இப்போது அறிந்து கொண்டேன். அட்லாண்டிக் பெருங்கடலில் எறியப்பட்டது போலவே நான் இங்கு சிக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அலைமோதும் அட்லாண்டிக் கடலுடன் என்னை ஒருமைப்படுத்தி கொள்ளாத போதும் கூட பெருங்கடலின் அலைமோதலுக்கு நான் உட்பட்டிருக்கிறேன். உண்மையில் உமது அங்கமான ஆன்மீக ஒளிச்சுடர் பொறியே நான் என்று அவன் கூற வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக நாம் கடலுடன் நம்மை ஒருமைப்படுத்தி எண்ணி அலைமோதலை நிறுத்த விரும்புகின்றோம். இது அசாத்தியமே. அலைகளை நிறுத்த நாம் முயலக்கூடாது, அது முடியாது. இயற்கையின் நியதி அதுவே. ஆதலால் அலைமோதல் இருந்து கொண்டேதான் இருக்கும். முட்டாள்களே இவ்வுலகுக்கு சரிகட்ட முயல்வர். எவ்வாறு இதிலிருந்து வெளியேறுவதென்பதே பிரச்சனை. சரிகட்ட முயற்சி செய்து ஸ்ரீ கிருஷ்ணரிடம் திரும்பாதவர்கள் பிறப்பு இறப்பு கடலில் மறுபிறவிகளுக்கு தொடர்ந்து உட்பட வேண்டியவர்கள் ஆகின்றனர். அஸ்ரத்ததான புருஷா தர்மஸ்யாஸ்யபரந்தவ அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. பக்தி நெறியில் கருத்தில்லாதவர்களால் என்னை அடைய முடியாது. எதிரிகளை வெல்பவனே, அவர்கள் இந்த ஜட உலகின் பிறப்பு இறப்புக்கு மீண்டும் வருகின்றனர். பகவத்கீதை 9.3 கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். மதம் என்றால் இறைவனுடன் நம்மை இணைப்பது என்பதே விளக்கமாகும். இறைவனுடன் நம்மை இணைக்க முடியவில்லை என்றால் அது உண்மையில் மதம் அல்ல. மதம் என்றால் இறைவனை தேடுதல், இறைவனை அறிந்து அவருடன் நமது உறவை நிலைநாட்டுதல். இதுவே மதம். பக்தி தொண்டில் ஈடுபடுபவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது கடவுளுக்காக செயலாற்றுகின்றனர். இவ்வாறாக இறைவனுடன் இணைந்திருப்பதால் கிருஷ்ண உணர்வு ஒரு மதமாகும். புதிதாக ஒரு மதத்தை தயாரிக்க முடியாது. உண்மை மதம் அதிகாரப்படுத்தப்பட்ட ஒரு மூலத்திலிருந்தே வர வேண்டும். இறைவனோ அவரது பிரதிநிதியோ மதத்தின் மூலமாகின்றனர். மதம் என்பது கடவுளின் சட்டம் என்று அழைக்கப்படுகின்றது. அரசாங்க சட்டத்தை ஒரு தனி மனிதன் தானாக தயாரிக்க முடியாது. சட்டம் இருக்கின்றது, அது அரசாங்கத்தால் அளிக்கப்படுவது. ஒருவன் தனது சொந்த சங்கத்திற்காக தனது எண்ணப்படி சட்ட திட்டங்களை உருவாக்கினாலும் கூட அந்த சட்ட திட்டங்கள் அரசாங்க சட்டத்தால் அங்கீகாரம் செய்யப்பட வேண்டும். அதுபோலவே மத கொள்கை சிலவற்றை நாம் உண்டாக்க விரும்பினாலும் வேத அதிகாரத்தால் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும். பகவத்கீதையும் மதமே. ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், விஷ்ணு சுவாமி, பகவான் ஸ்ரீ சைதன்யர், சங்கராச்சாரியர் மற்றும் பற்பல பெரும் அதிகாரிகள் பகவத்கீதையை மதத்தின் உயர் கொள்கை நெறியாகவும் ஸ்ரீ கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாகவும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதில் ஐயமேதும் இல்லை. மேற்கத்திய நாடுகளிலும் கூட பகவத்கீதை சிறந்த தத்துவ ஞான புத்தகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பற்பல பேரறிஞர்களும் தத்துவ ஞானிகளும் இதை படித்து கருத்துரைகள் தந்துள்ளனர். அறிஞர்களாலும் ஆச்சாரியர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தும் கூட பகவத்கீதையை ஏற்காதவர்களும் நம்பிக்கையற்றவர்களும் இருக்கின்றனர். கீதையை ஒரு அதிகார சாத்திரமாக அவர்கள் ஏற்பதில்லை. ஏனெனில் கிருஷ்ணர் என்று பெயருடைய ஒரு சாதாரண மனிதனின் உணர்ச்சி பெருக்கின் உருப்பெருக்கே பகவத்கீதை என அவர்கள் எண்ணுகின்றனர். இவ்வாறாக மேற்குறிப்பிட்ட பதத்தில் பகவத்கீதையின் அதிகார நிலையை மறுப்போர் தம்முடன் எவ்வித தொடர்பும் கொள்ள இயலாரென்றும் அவருடன் உறவில்லாதவராதலினால் அவர்கள் பிறப்பு இறப்பு சுழலிலேயே தங்கிவிடுகின்றனர் என்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார். அப்ராபியமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்தமணி. சம்சாரம் எனும் பிறப்பு இறப்பு சுழலுக்குட்பட்டவன் மறுபிறவியில் இதுபோன்றே பகவத்கீதையை புரிந்து கொள்ளக்கூடிய மறுவாய்ப்பை பெறுவான் என்பதற்கு ஒரு உறுதியும் இல்லை. அடுத்த பிறவியில் மீண்டும் மனிதனாகவோ
அமெரிக்காவிலோ இந்தியாவிலோ ஏன் இந்த கிரகத்திலோ கூட பிறப்பான் என்பதற்கு ஒரு நிச்சயமும் இல்லை. இது நமது செயல்களை பொறுத்ததே ஆகும். பிறப்பு இறப்பு பாதையில் நாம் பிறந்து சில காலம் இன்ப துன்பங்களை அனுபவித்து பின் இவ்வுடலை நீத்து மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து மனிதனாகவோ அல்லது மிருகமாகவோ வெளிவருவதற்காக மற்றொரு உடலை தயார் செய்து கொண்டு மீண்டும் நமது செயல்களை துவங்குகிறோம். இதுவே மிருத்யு சம்சார வர்த்மனி என்று கூறப்படுவது. இப்பாதையை விட்டு விலக ஒருவன் விரும்பினால் அவன் கிருஷ்ண உணர்வை ஏற்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.